ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி செம்ம டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோ பண்ணிடலாம். 1 கப் அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சோண்டு நெய்க்கு பதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தலன்னு கொதிக்கிற தண்ணி 1 கப் ஆட் பண்ணணும். நல்ல ஃபுல் பாயில் கொண்டு வந்துடுங்க. தலன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி தான் தேவைப்படும். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அந்த மாவும் தண்ணியும் கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதை கூலாக விட்டுட்டு கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது இதுலேருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து குட்டி குட்டி கொழுக்கட்டியாக உருட்டிக்கோங்க. இந்த எவ்வளோ குட்டியாக உருட்டுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பொறுமையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் உங்கள் இஷ்டம். எவ்வளோ சின்னதாக நீங்கள் வேணுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். பால் மாதிரியும் உருட்டிக்கலாம். இல்லாட்டி இந்த கொஞ்சம் லாங்காட்டு நீளமாட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம். நான் ட்ரெடிஷ்னலாட்டு ரவுண்டாக தான் உருட்டியிருக்கேன். இப்போ ஒரு டீப்பான பாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டெப்த் இருக்கணும் அந்த பாட்டில். அதில் 3 கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி, இவ்வளோ ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வரணும். தலன்னு இது கொதிக்கணும். கொதிச்சாதான் நீங்கள் கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொழுக்கட்டையை போட்டுட்டிங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே கரைஞ்சு போயிடும். இதுதான் ட்ரிக்கு. ஸோ தலன்னு கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொழுக்கட்டை எதுவுமே கரையாது. இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ இதை 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம். வெந்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுக்கட்டை பால்லே கடந்து வேகும். நல்லா சுண்டி வரும். அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிரும் பால். இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடுவேன். சுகரும் பாலும் நல்லா வற்றி வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கூடும். ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி டிசானோட கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். அதோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க் கூட பிழிஞ்சு கெட்டி பால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பால் கொழுக்கட்டை ரெடி. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். என்னோட பிளாகில் வெல்லம் வச்சு எப்படி ஜாகரி வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க.